வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் சீனியர் எஸ்பிக்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக இணையவழி குற்றவாளிகளை கைது செய்த புதுச்சேரி போலீசாருக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர் டிஜிபி புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட காவல்துறையில் உள்ள பல்வேறு பிரிவுகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், இனி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்றார். இதேபோல் காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. புதுச்சேரிக்கு நாளுக்கு நாள் நிறைய சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த காவல்துறை, பொதுப்பணித்துறை சேர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் ஆலோசனை பெறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 34 இடங்களில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் போடப்பட்டு வருகின்றது. நகரை கண்காணிக்க ஸ்மார்ட் சிட்டி மூலம் 17 இடங்களில் சிக்னல்களுடன் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி அவற்றை ஒரு வார காலத்துக்குள் செயல்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 290 காவலர்கள் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இன்னும் 253 பேர் பயிற்சி முடித்துள்ளனர். அவர்கள் இம்மாதம் இறுதியில் பணியமர்த்தப்பட்டு போக்குவரத்து பிரிவில் அதிகளவில் நியமிக்கப்படுவர். 60 சப் இன்ஸ்பெக்டர்கள் இடம் காலியாக உள்ளது. நீதிமன்ற வழக்கு இருப்பதால் அது முடிந்த பிறகு அந்த இடங்கள் நிரப்பப்படும் என்றார். மேலும் காவல் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்வது, காவல் நிலையங்களுக்கு புகார் அளிக்க வருபவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது போன்ற புகார்களுக்கு உள்ளாகும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக புகார் தெரிவிக்க கட்டணமில்லா எண் அறிவிக்கப்படும் என்று கூறியவர், புதுச்சேரியில் சார்பு செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆளுநர், முதல்வர், அமைச்சர்களை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றது. ஜனநாயக நாட்டில் கேட்பது எங்களின் உரிமை என்ற அடிப்படையில் ஒரு சில அமைப்புகள் இது போன்று செய்கின்றனர். ஆனாலும் அது தவறு. ஜனநாயக உரிமையை கேட்க உரிமை உண்டு. ஆனால் அந்த கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண்டுதோறும் 250 மருத்துவ மாணவர்கள் படிப்பதற்கான உத்தரவு உள்ளது. இதில் புதுச்சேரி, காரைக்காலை சேர்ந்த 64 மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரியில் பணிபுரியும் வெளி மாநில அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் இரட்டை குடியுரிமையில் இக்கல்லூரியில் சேர்வதாக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சகம் ஆகியோருக்கு புகார் அளிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தவர், இவர்களின் பரிந்துரையில் என்எம்சி நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இரட்டை குடியுரிமை உடைய 9 பேர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியை சேர்ந்த 60 மாணவர்கள் சேர்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த 60 மாணவர்கள் இன்று ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். 4 பேரின் சான்றிதழ்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் பரிசீலனையில் உள்ளது என்று குறிப்பிட்டார். மாணவர் சேர்க்கைக்கு உறுதுணையாக இருந்த துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட சபாநாயகர், கடந்த காலங்களில் புதுச்சேரி மாணவர்களின் இடங்கள் பறிபோனது. இந்த ஆண்டு இந்த இடம் முழுமையாக புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அவரது பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பூஜைகளோடு தற்பொழுதே கொண்டாட துவங்கியுள்ளனர். அதன்படி பாஜக பிரமுகர், ஹாப்பியின் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளருமான சமூக சேவகர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் புதுச்சேரி கௌசிக பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடூழி வாழ வேண்டி சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் ஓம் சக்தி ரமேஷ் ஏற்பாட்டில் மரக்கன்றுகளும் நடப்பட்டது. புதுச்சேரியில் வெளியனூர், நெல்லித்தோப், ரெயின்போ நகர், உப்பளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவ பேராலயங்கள் உள்ளது. ஆனால் இந்த பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு திருப்பலியில் பங்கு பெற்று வழிபடுவது வழக்கம். ஆனால் எந்த பேராலயத்திற்கும் இல்லாத சிறப்பு அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு உண்டு. இங்கே கிறிஸ்தவ மதம் மட்டுமின்றி அனைத்து மத பொதுமக்களும் இங்கு திரளாக கலந்து கொண்டு வழிபடுவது வழக்கம். அப்படி சிறப்பு வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பெருவிழா
வருகின்ற 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குவதாக ஆலய பங்கு தந்தை அருள்தாஸ் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்தவர் 6ஆம் தேதி நடைபெறும் கொடியேற்று நிகழ்வில் கடலூர் புதுச்சேரி உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட் கலந்து கொண்டு கொடியேற்றத்தை துவக்கி வைக்கின்றார். இதைத் தொடர்ந்து தேர்பவனி, தேவ நற்கருணை ஆசீர், திருப்பலி ஆராதனை வழிபாடு நடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி சிறப்பு தேர்பவனி நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து 15ஆம் தேதி பெருவிழா திருப்பலியும் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நடைபெறுகின்றது. தொடர்ந்து 16ஆம் தேதி புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தை அருள்தாஸ் கொடியிறக்கம் செய்து வைத்து நன்றி திருப்பலியை நிறைவேற்றுவதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் பாண்டி மெரினா கடற்கரை உள்ளது. இங்கு தனியார் சார்பில் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்வுகள், ஒட்டகம், குதிரை சவாரிகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே சவாரிக்கு பயன்படுத்தப்பட்டு வந்த ஒட்டகம் ஜூலை 25ஆம் தேதி உயிரிழந்தது. இதையடுத்து அந்த தனியார் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டகம் இறந்தது குறித்து காவல்துறை, வனத்துறை உள்ளிட்ட யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் துறைமுகத்துக்கு சொந்தமான இடத்தில் பள்ளம் தோண்டி புதைத்த நிலையில் இதுகுறித்து அறிந்த ஜெபின் என்கின்ற வழக்கறிஞர் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் பாண்டி மெரினா கடற்கரைக்கு வந்த வட்டாட்சியர் பிருத்திவி, உதயஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் புதைக்கப்பட்ட ஒட்டகம் தோண்டி எடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை செய்தனர். இந்நிலையில் பாண்டி மெரினாவில் உள்ள தனியார் நிறுவனத்தின் மீது விலங்கின் நோயை சரியாக கண்டறியாமல் இருப்பது, ஊனமாக்குதல், சரியாக பராமரிக்காமல் விடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.